வாஞ்சிக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நிலையில்லாத உலகத்துல நிலையில்லா ஜனங்கள் எங்களை ஆண்டவரே நீர் எங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே. ஆண்டவரே, இந்த மாதத்துல உலர்ந்த என் எலும்புகளை உயிரடைந்தோங்க. தேவா பலனாலுமே உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க. தேவா பலனாலுமே உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே. உம்மையே வாஞ்சிக்கிறேன். என் பலனும் நீரே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் கழுவி என்னை தாங்குமே. ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதத்துல எங்களை தாங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தயை கொண்ட அன்பால் கழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, உம்மையே நான் நேசிக்கிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே. உம்மையே வாஞ்சிக்கிறேன். Hallelujah, praise the Lord. We welcome you to praise the Lord, to give glory to the Lord in the name of our Lord and Savior Jesus Christ. Hallelujah, உங்களை எல்லாரையும் நசினாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை வாழ்த்தும்படிக்காக அவரை துதிக்கும்படிக்காக உங்களை I'm going to speak about an important topic called how to receive the blessings of the Lord. இந்நாளிலே ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி நான் உங்களிடத்துல பேச போகிறேன். அது என்ன தலைப்பு என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது. How do you receive
எப்படி நாம் பெற்றுக்கொள்ளுவோம்? So, do you not have some qualities to receive the blessings of the Lord? ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சில தகுதிகள், சில குணங்கள் நம்மிடத்துல நமக்கு காணப்பட The வேண்டும். characteristics of the person who wants to receive the blessing of the Lord. ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷனுக்கு உண்டான குணங்கள் காணப்பட வேண்டும். So, what is the characteristics required to receive the blessings from above? எந்த மாதிரியான குணங்கள் ஒரு மனுஷனிடத்துல காணப்பட வேண்டும் ஆண்டவரிடத்துல இந்த ஆசீர்வாதங்களை There பெற்றுக்கொள்வதற்காக? There are many worldly blessings what we already have. நிறைய விதமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே நாம் பார்க்கிறதுல இருக்கிறது. We would have got through our parents and through our relatives or through our friends. We would have got something what we needed. அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றோர்களிட்ட இருந்து நம்ம பெற்றிருக்கலாம், இல்ல நம்ம உறவினர் உற்றார் இடத்துல இருந்து நம்ம சில காரியங்களை பெற்றிருக்கலாம். So, what is the blessing that we can receive from above? ஆனா எந்த விதமான ஆசீர்வாதங்களை நாம் உயரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? What are the kinds of blessings what the Lord gives? ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார்? If you work hard, நீங்க கடினமாக உழைச்சீங்கன்னா, if you study well and if you come up in life, நீங்க நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்கிறீங்கன்னா, you are achieving something of your own effort. நீங்க உங்க சுயமான காரியங்களினால் ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். But you should remember, whatever you have received, is it permanent or temporary? நீங்க ஒரு காரியத்தை நினைவு கூற வேண்டும். நீங்க உங்க சுய உழைப்பினால் பெற்றுக்கொண்டிருக்கிற காரியமானது அது தற்காலிகமானவைகள், அது நிரந்தரமானவைகள் It அல்ல. cannot be enough for, it cannot last long. அது ரொம்ப நாளாக உங்க கூடயே இருக்கும் என்று சொல்ல முடியாது. So, many people in this world have seen, they say, what they say, believe yourself and you can come up to the place where you want to. இந்த உலகத்துல நிறைய ஜனங்கள் சொல்லுகிறதை நாம் கேட்டு இருக்கிறோம். நீங்க உங்களை நம்புங்க, நீங்க உங்களை நம்பினீங்கன்னா நீங்க எங்க வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்க உங்களால வர முடியும் என்று. See, the word what they say, believe yourself, is not the correct word what you should speak. இந்த உலகத்தின் ஜனங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தையானது, உன்னை நீ நம்ப வேண்டும் என்கின்ற வார்த்தையானது அது தவறானது. It is not the exact wording what you have to use. நீங்க பயன்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை இதுவாக இருக்காது. See, if you believe in yourself, if you work hard, you can definitely come up. நீங்க உங்களை நம்பி நீங்க கடினமாக உழைச்சீங்கன்னா நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேறி வர முடியும். Okay, for example, you work hard and you come up. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க ஒரு வேலையில கடினமா உழைக்கிறீங்க. நீங்க கடினமான உழைக்கிறபடினால அந்த வேலையில ஒரு உயர்ந்த இடத்திற்கு நீங்க வரப்படுறீங்க. Can you give a guarantee you will stay in the job? ஆனா உங்களால ஒரு நிச்சயமான ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா? அந்த வேலையில நீங்க நிரந்தரமா இருப்பீங்க என்ற ஒரு நிச்சயம் Can you உங்களுக்கு give a இருக்கிறதா? guarantee your body will agree to be the same way tomorrow? ஒரு நிச்சயமான காரியத்தை உங்களால சொல்ல முடியுமா? இப்போ இருக்கிற இந்த சரீரமானது நாளைக்கும் இதே மாதிரி இருக்கும் என்ற ஒரு நிச்சயமாக உங்களால சொல்ல முடியுமா? Can you say you are starting from your house today? Can you surely say that tomorrow, today evening, you will reach home? நீ காலையில வீட்ல இருந்து புறப்பட்டு வந்தீங்க, ஆனா ஈவினிங் மாலையில திரும்பி வீட்டுக்கு போவீங்க என்ற ஒரு நிச்சயம் உங்ககிட்ட இருக்கிறதா? The people who believe in themselves can be able to come up in life with a hard work. அவங்கள நாம் இந்த உலகத்தின் ஜனங்கள், அவங்கள நம்பி இருக்கிற ஜனங்க கடினமான உழைப்பினால் நிச்சயமாக முன்னேறி வர முடியும். See, all do not succeed. எல்லாருமே உயரத்துக்கு எல்லாருமே ஜெயிச்சிட மாட்டாங்க. But many will succeed. நிறைய பேரால ஜெயிக்க முடியும். And we cannot tell who will last. ஆனா அந்த ஜெயிக்கின்ற காரியத்துல யார் நிரந்தரமாக நிற்பார்கள் என்று நம்மளால சொல்ல முடியாது. So, what I have to say and what you have to say is, அதனால் நீங்களும் நானும் என்ன சொல்ல வேண்டும் என்றால், I don't believe on myself. நான் என்ன நம்பி இருக்கல, And I am agreeing that I have to do hard work. எனக்கு தெரியும், நான் அதை ஒத்துக்கொள்றேன், நான் கடினமாக உழைக்க வேண்டும்.
if I work hard, I can definitely come up in life நான் கடினமாக உழைச்சேன்னா நிச்சயமா என்னால வாழ்க்கையில முன்னேற முடியும். and I can live a wonderful life. ஒரு நல்ல வாழ்க்கை என்னால வாழ முடியும். But I cannot be sure that because of me working hard that I can live tomorrow. ஆனா இந்த கடினமாக உழைச்சி நல்ல வாழ்க்கையில வாழ்றதுனால நாளைக்கு நான் உயிரோட இருப்பேன் என்ற ஒரு நிச்சயம் எனக்கு இருக்க You முடியாது. might even come up in life to a very high level, நீங்க ஒரு உயர்ந்த இடத்திற்கு வாழ்க்கையில முன்னேறி வரலாம். but you agree that because you believe that your body shall be safe tomorrow. ஆனா நீங்க உங்களை நம்பி இருக்கிறேன் என்று சொல்ற நீங்க உங்க சரீரமானது பாதுகாப்பாக இருக்கும் நாளைக்கு என்று you நிச்சயமாக might சொல்ல earn money முடியுமா? and you might earn for your living and for your whole life you can earn. நீங்க பணம் சம்பாதிக்கலாம், காசு சேர்த்து வைக்கலாம், உங்க வாழ்க்கைக்கு முழுவதுமாக நீங்க பணத்தை சேர்த்து வைக்கலாம். But what is the use if you're not able to enjoy the money, the things what has got through your hard work? நீங்க கடினமாக உழைச்சு நீங்க பெற்றிருக்கிற காசுல நீங்க அத வந்து அத அனுபவிக்காம இருக்கிறதுனா அதுல என்ன பிரயோஜனம் See, இருக்கிறது? you might have money, but if you do not have happiness, உங்ககிட்ட பணம் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் என்றால் so you will try to find happiness in some place. நீங்க வேற எதுலயாச்சும் சந்தோஷத்தை நாடுவீர்கள். See, happiness cannot be given by a man or anything. ஒரு சந்தோஷமானது எந்த ஒரு மனுஷனால நமக்கு கொடுக்க முடியாது. Because you might go to a movie which might make you happy for half an hour. நீங்க ஒரு படத்துக்கு போலாம், படத்தை பார்க்கும்போது ஒரு half an hour நீங்க இல்ல ஒரு மணி நேரம் நீங்க அந்த படத்தை பாப்பீங்க. You might go to the best hotels and eat the best food. நல்ல ஹோட்டலுக்கு போய் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். It might make you happy, your tongue to be happy for some time. அது உங்க நாவுக்கு ரொம்ப ருசியாக உங்களுக்கு ரொம்ப இனிமையாக காணப்படலாம். And if you have the best car and go to the highest range of hotels, you might feel proud before others. நல்ல ஒரு கார்ல நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போய் அத நீங்க போய் சாப்பிடும்போது அதுல நீங்க ரொம்ப பெருமை அடையலாம். But do you think that you will have happiness in your heart which will come tomorrow? ஆனா இவைகள் எல்லாம் செய்யும் போது இந்த அப்பொழுது கிடைக்கிற சந்தோஷமானது நாளைக்கும் உங்களுக்கு அது அப்படியே தொடர்ந்து வரும் என்ற ஒரு நிச்சயம் So உங்களுக்குள்ள today இருக்கிறதா? I get money, today I am happy, I go in the best car, I enjoy my food, I enjoy my family, I enjoy everything. But can I say that I will have it tomorrow? நான் இன்னைக்கு ஹோட்டலுக்கு போறேன், நல்ல கார்ல போறேன், நல்லா சாப்பிடுறேன், என் ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றேன், இதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த சந்தோஷமானது நாளைக்கும் என்னை தொடர்ந்து வரும் என்ற ஒரு நிச்சயம் எனக்குள்ள That's இருக்கிறதா? where you have to realize இந்த இடத்துல தான் நீங்க உணர வேண்டும் that something is different which is happening in this world. அந்த காரியத்துல தான் நீங்க புரிஞ்சு உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியம் வித்தியாசமாக நடந்து கொண்டிருக்கிறது. Why do we take the verses in the Bible? ஏன் ஆண்டவருடைய வார்த்தையில வேத புஸ்தகத்துல இருக்கிற வார்த்தைகளை நாம் எடுக்கிறோம்? In Psalms 23 and verse 6 it says, சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, surely goodness and mercies shall follow me all the days of my life. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நிச்சயமாய் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Surely. நிச்சயமாக தொடரும். See, the word surely is very important. நிச்சயமாக என்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. Tell to see whether it's in the center. Surely is very important. நிச்சயமாக என்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. See, it says the word of God does not lie to you. ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்ககிட்ட பொய் சொல்லுகிறது அவைகள் It கிடையாது. never tell lies. அது ஒருபோதும் பொய் It's சொல்லுகிற வார்த்தைகள் 100% இல்ல. confirmed, 100% guaranteed word. அது நிச்சயமாக உறுதியாக்கப்பட்ட வார்த்தைகள். So what does it say? என்ன அந்த வார்த்தை சொல்லுகிறது? Surely, நிச்சயமாக, surely, நிச்சயமாக, surely goodness and mercy shall follow you all the days of your life. நிச்சயமாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Surely goodness and mercy shall follow me all the days of my life. நிச்சயமாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மைகளும் கிருபைகளும் என்னை If தொடரும். I believe in me, நான் என்ன நம்பி இருக்கிறேனா? then I cannot believe this word. அப்போ இந்த வார்த்தை என்னால நம்ப முடியாது. Because this word does not come
if for to a person who believes himself. ஏன்னா இந்த வார்த்தையானது ஒரு மனுஷன் அவங்களே நம்பி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வார்த்தையானது The Lord gives a word, ஆண்டவர் ஒரு வார்த்தையை and கொடுப்பார். the word is a promise for you and your family. அந்த வார்த்தையானது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. So if the word come, if the word should come to you and your family, அந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வர வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா, then you should never say that you believe in yourself. அப்பொழுது நீங்க ஒருபோதும் நான் என்ன நம்பி இருக்கிறேன் என்ற ஒரு The வார்த்தையை world and the சொல்லக்கூடாது. people in the world who have come up in life, they say that, but don't take it. இந்த உலகத்தின் ஜனங்களும் உலகத்தில் முன்னேறி வந்த ஜனங்களும் சொல்லலாம் நான் என்ன நம்பினால தான் நான் இப்படி இருக்கிறேன் என்று. ஆனா அதை நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. See what's going to happen. Just wait and see what's happening in the future for them. நீங்க காத்திருந்து பாருங்க அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது. The life will start very smooth, அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக ஆரம்பிக்கும். and they will give good interviews. நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுப்பாங்க. நல்ல இன்டர்வியூஸ்ல அவங்க கொடுப்பாங்க. And when you hear that interview, you will get encouraged. அந்த இன்டர்வியூலாம் நீங்க கேட்கும்போது நீங்களும் உற்சாகப்படுவீங்க. But have you gone inside their house and seen what's happening to them? ஆனா அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்கீங்களா உண்மையாகவே அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது Have என்று? you gone inside their house and seen whether they're really happy? அவங்க வீட்டுக்குள்ள போய் உண்மையாகவே அவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்களா என்று நீங்க Have பாத்தீங்களா? you gone inside their family and seen what's happening in the family? அவங்க குடும்பத்துக்குள்ள போய் அவங்க குடும்பத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று நீங்க If the தெரிஞ்சிருக்கீங்களா? blessings of the Lord is given to me, I will flourish in all the ways wherever I go. ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால் எல்லா வழிகளிலும் நான் எங்கெல்லாம் போறேனோ எதெல்லாம் செய்யறேனோ அது எல்லாமே எனக்கு And வாய்க்கும். if I walk according to His law, according to His word, the word says He will make me walk in the high places. அவருடைய நீதியின் படியும் அவருடைய வார்த்தையின் படியும் நான் நடப்பேன் என்றால் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உயர்ந்த ஸ்தலங்களிலே And என்னை it's written, நடக்கப்படுவார். He will make you in the highest, He will make you walk in the highest place. அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க அந்த வார்த்தையில உயர்ந்த ஸ்தலங்களிலே The highest place. உயர்வான இடங்களிலே No உங்களை நடக்க man பண்ணுவார். can be able to walk in such a place. எந்த ஒரு மனுஷனாலும் அந்த உயரத்துல நடக்க முடியாது. So, prophet says, ஒரு தீர்க்கதரிசி இப்படியாக the சொல்லுகிறார், sovereign Lord is my strength. ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். See, previously the people were believing themselves. முந்தின நாட்களிலே ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க? அவங்களே நம்பி கொண்டிருந்தாங்க. Where the prophet lived, the people were believing themselves. அந்த தீர்க்கதரிசி இருந்த நாட்களிலே அந்த நேரத்திலே அந்த ஊரிலே ஜனங்கள் அவங்கள நம்பி கொண்டிருந்தாங்க. And a great famine came. அப்பொழுது ஒரு பெரிய பஞ்சம் உண்டானது. Famine for everything. எல்லாத்துலயும் ஒரு பஞ்சம். So everything were washed out. எல்லாமே அடிக்கப்பட்டது. And all the capitals also was gone. அவங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாமே போனது. முதல்லே போயிடுச்சு. அவங்க போட்ட முதல் கேபிட்டல், அவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் அவங்க முதல்ல போடுவாங்கல்ல அது எல்லாமே போனது. everything is gone. எல்லாமே அழிந்தது. No profit. லாபம் இல்ல. Because only if there is a yield there will be a profit. ஏன்னா அங்க அவங்க போட்டதுல ஏதாச்சும் கிடைச்சாதான் அதுல ஒரு லாபத்தை அவங்களால பார்க்க முடியும். No grains, பயிர் wheat, இல்ல, no கோதுமை wheat, இல்ல, and no wine, திராட்சை ரசம் இல்ல, and no sheep, no ஆடு cattle, மாடுகள் இல்ல. and even the capital what they invested is gone. அவங்க முதல்ல போட்ட பணம் கூட அந்த முதல்ல போட்ட காரியம் கூட எல்லாமே போனது. Everything gone. எல்லாமே அழிந்தது. Nothing they had. அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லாம And a எல்லாமே great முதல்ல போனது. famine. பெரிய பஞ்சம் உண்டானது. And the prophet started speaking like this. அப்பொழுது தீர்க்கதரிசியானவர் இப்படியாக பேசினார். You know what he said? அவர் என்ன சொன்னார்? We believed in ourselves. நாங்க எங்களை நம்பி இருந்தோம். We believed in our wealth. எங்க கிட்ட இருக்கிற சொத்து சுகத்தை நாங்க நம்பி We இருந்தோம். believed in our work. எங்களுடைய வேலையை நாங்க நம்பி இருந்தோம். We believed in our farms. எங்க கிட்ட இருக்கிற நிலங்களை நாங்க நம்பி இருந்தோம். We believed in what we cultivated. We believed in our sheep and our cows. எங்க கிட்ட இருந்த ஆடு மாடுகளை நாங்க நம்பி இருந்தோம். But now we don't have anything. ஆனா இப்போ எதுவுமே இல்லாம And he எல்லாமே says, முதலற்று போனது. At last we have one thing. ஆனா கடைசியில எங்க கிட்ட ஒண்ணே ஒன்று இருக்கிறது. That is the best thing what I have. ஆனா எங்க கிட்ட இருக்கிறதுலயே அதுதான் ரொம்ப The சிறந்தது. sovereign Lord is my strength. அவர் என்ன சொன்னார்? ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். I don't have anything to say that I have strength.
வேற எதுவுமே என்கிட்ட இல்ல, இது என்னுடைய பலன், அது என் பலன் என்று The சொல்லுவதற்கு என்கிட்ட people எதுவுமே who இல்ல. said that believe yourself were not able to talk. அந்த நாட்டிலே என்ன நாங்க நம்பி இருக்கிறோம் என்று சொன்ன ஜனங்களே அவங்களால பேச முடியல. They were not able to talk அவங்களால பேச முடியல. because they didn't have anything. ஏன்னா அவங்க கிட்ட ஒன்றுமே இல்ல. They lost everything. எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். They didn't have a single naya paisa. ஒரு ரூபாய் காசு கூட இல்லாத ஒரு So நிலைமை. it became like that, a great famine. அப்படிப்பட்ட பஞ்சம் தான் அந்த நாட்டிலே உண்டானது. So there was not, even the wealth, even the gold and the diamonds were not be able to be sold. அவங்க கிட்ட இருக்கிற தங்கங்களா இருக்கட்டும், விலை உயர்ந்த நகைகளா இருக்கட்டும், அதை கூட அவங்களால விற்கவும் They were முடியல, not able to வாங்கவும் முடியல. eat. அவங்களால சாப்பிட முடியல. So he said, the sovereign Lord is our strength. இந்த மாதிரியான சூழ்நிலையில அவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவராகிய கர்த்தர் என் My dear பலன். friends, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, I will say you one thing. நான் ஒரு காரியத்தை உங்ககிட்ட Don't சொல்லுகிறேன். believe in yourself. நீங்க உங்களை நம்பாதீங்க. Don't believe in what you have. உங்ககிட்ட இருக்கிறவைகளை நீங்க Don't believe in நம்பாதீங்க. your job. உங்க வேலையை நீங்க நம்பாதீங்க. Don't believe in your car. உங்ககிட்ட இருக்கிற வாகனத்தை நீங்க Don't believe in நம்பாதீங்க. your bike. உங்ககிட்ட இருக்கிற பைக்கை நீங்க Don't believe in நம்பாதீங்க. your children. உங்க பிள்ளைகளை நீங்க Don't நம்பாதீங்க. believe your parents. உங்க பெற்றோர்களை நீங்க Don't நம்பாதீங்க. believe your friends. உங்க நண்பர்களை நீங்க நம்பாதீங்க. Don't believe your neighbors. உங்க கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்களை நீங்க Don't நம்பாதீங்க. believe you. உங்களை நீங்க நம்பாதீங்க. Believe in God. ஆண்டவராகிய தேவனை நீங்க So he நம்புங்க. said, the sovereign Lord is my strength. அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். If you want the blessings from above, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் if you உங்களுக்கு want வேண்டும் to receive என்றால், the blessings from above, வானத்திலிருந்து இருந்து ஆசீர்வாதங்களை நீங்க stop saying பெற்றுக்கொள்ளணும்னா, you believe in yourself. முதலாவது நான் என்ன நம்புறேன் என்று சொல்லுகிற வார்த்தையை நீங்க நிறுத்த See, வேண்டும். if you say like that, because you do hard work, நீங்க கடினமாக உழைக்கிறனால நீங்க இப்படி சொல்லலாம், நான் என்ன நம்புறேன் என்ன இப்படி நீங்க சொன்னீங்கன்னா, but tomorrow how can you live without the help of the Lord? ஆனா ஆண்டவருடைய உதவி இல்லாம நம்மளால எப்படி ஜீவிக்க முடியும்? Even an atheist, if you go inside him, if I go inside him and you be a very good friend of him, finally you'll find he'll have belief in God and he will not tell it out. ஆண்டவரே நம்பாம இருப்பாங்கல்ல ஒரு கூட்டம் ஜனங்கள், அவங்க கிட்ட போய் நெருக்கமாக பழகி பார்த்தீங்கன்னா தெரியும், நிச்சயமா அவங்களோட நம்பிக்கை எது மேலயாச்சும் இருக்கும். Yes, that's a God. அதுதான் நம்மளுடைய தேவன். There's someone who is really great. ஒருவர் இருக்கிறார், நிச்சயமாக மிக பெரிய தேவனாக Because of இருக்கிறார். him only we all live today. அவரால் மாத்திரமே நாம் எல்லாருமே நாளிலே You ஜீவனோடு might be a இருக்கிறோம். Muslim, you might be a Hindu, you might be a Christian, you might be of any religion. நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, There's one God who is looking on you. ஒரு தேவன் இருக்கிறார், நம்ம எல்லாரையும் And பார்த்து because he died on the கொண்டிருக்கிறார். cross, you live today. அவர் சிலுவையில மரித்ததினாலே நாம் ஜீவனோடு இருக்கிறோம். Jesus Christ did not die only for Christians. இயேசு கிறிஸ்துவர்களுக்காக மாத்திரம் அவர் மரிக்கல. Jesus Christ did not die for Jews. இயேசு கிறிஸ்து யூதர்களுக்காக மாத்திரம் He மரிக்கல, died for the world. இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக The word of God மரித்தார். God so loved the world. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிற? தேவன் இவ்வளவாக உலகத்தை அன்பு For God so கொண்டிருக்கிறபடினாலே loved the world that he gave his only begotten son. For தேவன் whosoever இவ்வளவாக believeth on him shall not perish, தேவன் but shall have இவ்வளவாக everlasting life. தேவன் தேவன் நம்முடைய இவ்வளவாக ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய நடைபடிக்கு இவ்வளவாய் உலகத்துக்கு அன்பு கூர்ந்தார். Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. For God so loved the world. இவ்வளவு அதிகமாக இந்த உலகத்தை He died on the cross for not only for Christians or Jews. இந்த சிலுவை மரத்திலே யூதர்களுக்காகவும் கிறிஸ்துவர்களுக்காக மாத்திரம் அவர் Do you think மரிக்கல. he died for the Israelites? அவர் இஸ்ரவேலர்களுக்காக மரிச்சாருன்னு When he said, நினைக்கிறீங்களா? I came for the Israelites அவர் சொன்னாரு, நான் இஸ்ரவேலர்களுக்காக வந்தேன், and through my blood ஆனா என்னுடைய ரத்தத்தின் I மூலமாக redeem everyone. நான் எல்லாரையும் மீட்டுக் கொள்வேன். Now Israelites are not, they might be chosen. இஸ்ரவேலர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், But if I accept my Jesus Christ as my Lord and Savior, ஆனா இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றிருப்பேன் என்றால், then I'm more than an Israelite. ஆனா ஒரு இஸ்ரவேலரை காட்டிலும் நான் மேலானவன். So I'm his child. நான் அவருடைய பிள்ளை. We are called the sons of God. நம் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று We are called the அழைக்கப்படுகிறோம். sons of God through Jesus Christ our Lord. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. Can you sing a song? Because he lives. So because he lives, we can face tomorrow. அவர் ஜீவனோடு இருக்கிறபடினாலே நாளை காண்கின்ற நம்பிக்கை. Don't believe in yourself.
நீங்க உங்களை நீங்க If you are நம்ப going to believe in yourself, நீங்க உங்களை நீங்க நம்பினீங்கன்னா you're going to go down. நீங்க கீழே தான் போவீங்க. But I shall say, ஆனா நான் என்ன சொல்லுவேன்? the sovereign Lord is my strength. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். He shall make my feet like the feet of the hind. அவர் என் கால்களை மான் கால்களை போல How does மாற்றி. this hind stand in the mountains? இந்த மானானது எப்படி மலையின் மேல நிற்கிறது? The feet will be so strong to stand in the steep hills. அந்த மானுடைய கால்கள் அவ்வளோ வலிமையாக இருக்கும் அந்த மலையின் மேல் And the foxes நிற்கும்படிக்கு. and the mountain lion cannot reach this, hills. இந்த மான்கள் அந்த மலையின் உச்சியில போய் நிற்கும் போது அங்கே நரிகளாக இருக்கட்டும் இல்ல அந்த சிங்கங்களாக இருக்கட்டும் It அவைகள் cannot come கிட்ட to the நெருங்கவே cliffs. It முடியாது. cannot come to the cliffs. அந்த மலை உச்சிக்கு வர Only the முடியாது. hinds will have strength in their legs to stand in the cliffs. இந்த மான்களுக்கு மாத்திரமே அதனுடைய கால்களிலே வலிமை இருக்கும் அந்த மலையின் உச்சியில போய் நிற்பதற்கு. But even a fox or a mountain lion cannot come and reach them. ஒரு நரியா இருக்கட்டும் இல்ல ஒரு சிங்கமா இருக்கட்டும் அது கிட்ட நெருங்க கூட முடியாது. So you will walk in the heights. அதே போல நீங்களும் உயர்ந்த Because you ஸ்தலங்களிலே walk in the நடப்பீங்க. heights, நீங்க உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்கிறபடினால் there will be many mountain lions around. நிறைய சிங்கங்கள் சுற்றி இருக்கலாம். There will be many foxes around. நிறைய நரிகள் சுற்றி இருக்கலாம். Try to come and hold you. அவைகள் உங்களை வந்து பிடிப்பதற்காக Because you're walking in the heights. ஏன்னா நீங்க உயர்ந்த இடத்துல நடந்து But கொண்டிருக்கிறீங்க. you know what the Lord says? ஆனா ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறார்? I make your feet like the feet of the hinds. அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் உங்களுடைய கால்களை மான் கால்களை போல மாற்றி. You will be able to stand in the cliffs where the mountain lions and the foxes will not be able to நீங்களும் அந்த catch you. மானை போல அந்த மலை உச்சியில போய் நிற்க முடியும். அங்கே நீங்க நிற்கும் போது எந்த நரியா இருக்கட்டும் எந்த ஒரு சிங்கமா இருக்கட்டும் உங்ககிட்ட நெருங்க No கூட evil முடியாது. will be able to touch you. எந்த ஒரு சாத்தானின் காரியமும் உங்களை நெருங்க That is the முடியாது. blessings of the Lord. இதுதான் ஆண்டவருடைய The ஆசீர்வாதங்கள். blessings of the Lord makes one rich and he addeth no sorrow. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒருவருக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்கும் அதனோட கூட வேதனையை கூட்டார். But if I study well and I come to a very high position, ஆனா நான் நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறி வந்து நல்ல and ஒரு I'll come to a very high stage, நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு உயரத்திற்கு I'll have வந்திருக்கிறேன். everything what I need. எனக்கு தேவையான காரியங்கள் எல்லாமே என்கிட்ட But இருக்கு. there'll not be a surety that I will see tomorrow. ஆனா நாளை காண்கின்ற நிச்சயம் எனக்குள்ள இருக்காது. I will not have the surety that I will see tomorrow. நாளையை நான் பார்ப்பேன் என்ற நிச்சயம் எனக்குள்ள If I இருக்காது. have Christ in me, ஆனா கிறிஸ்து இயேசு எனக்குள்ளே If நான் I put my trust in வைத்திருக்கும்போது him, நான் என்னுடைய நம்பிக்கை அவர் மேல and if I put வைக்கும்போது my hope on him, என்னுடைய நம்பிக்கை நான் அவர் மேல வைக்கும்போது and then I can say, the sovereign Lord is my strength. அப்பொழுது நான் சொல்ல முடியும் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். And I'll say, I will see tomorrow. அது மாத்திரமல்ல நாளையே நான் காண்பேன் என்று நிச்சயமாக நான் This is what you have to சொல்லுவேன். speak. இதைதான் நீங்கள் This is how சொல்ல you can வேண்டும். receive the blessings of the Lord. இப்படிதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Because he lives. Can you say? I can face tomorrow because he lives. All fear is gone. All fear is gone. Because I know. Because I know. Yes, I know. Yes, I know. He knows my future. He holds my future. And life is worth a living just because he lives. Because he lives, I can face tomorrow. Oh, the Marakani Andro, Yasha Marakani Andro. Because he lives, all fear is gone. I will see tomorrow. Because I know, yes, I know, he holds my future. And life is worth the living just because he lives. God said his son. They called him Jesus. He came to love, heal and forgive. He lived and died to my But empty grave is the temporal. My Savior lives.
ஜீவிப்பதால் அவர் ஜீவிப்பதால் நான் காண்பேனே. Can you sing? Come on, sing. An empty grave is the truth. My Savior lives. Because He lives, I'll face tomorrow. Because all fear is gone. All fear is gone. Because I know, yes I know, He holds my future. And life is worth a living because and then one day I crossed the river. I fight life's final war with pain. And then as death gives way to victory, I see the lights of glory and I know He lives. Because He lives, can face tomorrow. Because He lives, all pure as God. Because I know, yes I know, He holds my future. And life is but the living. Just because He lives. The word of God says life is worth the living because He lives. அவர் ஜீவனோடு இருக்கிறபடினாலே இந்த வாழ்க்கையானது நான் வாழ்வதிலே ஒரு ஒரு அர்த்தம் இருக்கிறது. If I don't have Jesus inside me, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இல்லை if I don't believe that the Christ has died for me, கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று if நான் I do விசுவாசிக்கலனா, not have Christ inside me, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இல்லை it is என்றால் not necessary for a man to be only a Christian to be saved. ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு மனுஷன் கிறிஸ்டியனாக இருக்கணும் என்பதுதான் ஒரு தகுதி அல்ல. No. You might be of any religion. நீங்க எந்த மதத்தில இருந்தாலும் If you accept Jesus and call Him and say, Lord, I need you, He comes near you and He comes and touches you and says, here I am, what do you want? இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டு இயேசுவே எனக்கு நீங்க வேண்டும் என்று அவரை நீங்க கூப்பிடும்போது அவர் உங்கள் அருகிலே வந்து உனக்கு He என்ன is வேண்டும் என்று not a கேட்பார். person who only hears the call of a Christian. ஒரு கிறிஸ்தவர்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போதுதான் அவர் கேட்கின்ற ஒரு தேவன் அவர் அல்ல. I never believe all these kinds of things what people say. இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் நான் ஜனங்கள் சொல்லுகிறது Jesus Christ is only for Christians. How can you say that? இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காக தான் நீங்க எப்படி இத He came சொல்லலாம் for this என்று world. இந்த உலகத்திற்காக தான் அவர் He did வந்தார். not come for only அவர் Christians. கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் The வரல. people who followed Him were called Christians. அவரை பின்பற்றுகிற ஜனங்களை தான் கிறிஸ்தவர்கள் என்று கூப்பிடுவார்கள். அழைக்கப்பட்டார்கள். அழைக்கப்பட்டார்கள். See, we are called Christians, but it is not Christianity is not at all a religion in Bible. நம்ம கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம், ஆனால் கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் என்று வேதத்தில் எழுதப்படவே இல்லை. When a person, he is born a Hindu, and if he is practicing Hinduism, he is called a Hindu. ஒரு இந்து மதத்துல பிறந்து அந்த ஹிந்து காரியங்களை பின்பற்றுகிறவர்களே நாம் ஹிந்து என்று சொல்லுகிறோம். The same Hindu, a born Hindu, if he calls upon the Lord and asks Jesus, hear my prayer, he is ready to hear the prayer of a Hindu
or a Muslim, ஆனா அந்த ஹிந்துவா இருக்கட்டும் முஸ்லிமா இருக்கட்டும் அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று கூப்பிடும் போது அவர் நிச்சயமாக many பக்கத்துல வந்து Arabian உதவி countries, செய்வார். many Muslims are calling Jesus Christ, oh Jesus save me. நிறைய அரேபிய நாடுகளில் இருக்கிற முஸ்லிம்ஸா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. And many இயேசுவே எங்களுக்கு உதவுங்க. Hindus in our country, they call Jesus Christ. நம்ம நாட்டுல கூட நிறைய இந்துக்கள் இருக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் அவர்களிலே And he hears இயேசு கிறிஸ்துவை நோக்கி everyone's கூப்பிடுறாங்க. cry. He hears. அவர்கள் எல்லாருடைய சத்தத்தையும் He is கேட்கிற for தேவன். everyone. He is not only for Christians. அவர் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார். If கிறிஸ்துவர்களுக்காக you follow மாத்திரமல்ல. Jesus Christ, you are called Christian. நீங்க கிறிஸ்துவை பின்பற்றினால் நீங்கள் கிறிஸ்துவர்கள் என்று Who அழைக்கப்படுவீங்க. knows that whether you are a real Christian or not? ஆனா நீங்க உண்மையான கிறிஸ்துவனா என்று யாருக்கு தெரியும்? A real Christian who is a follower will agree with the word of God and walks according to the way of Jesus Christ. ஒரு உண்மையான கிறிஸ்துவன் என்று அழைக்கப்படுகிறவர்கள் ஆண்டுடைய வழிகளை பின்பற்றி அவர்களுடைய வேதத்தை வாசித்து அதற்கு ஏற்றபடி நடக்கிறவர்களாக இருப்பார்கள். Many born Hindus are now today accepted Jesus Christ and they're calling him, you are my everything. நிறைய இந்துக்களாக பிறந்தவர்கள் கூட இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டு அவரையே தேவன் என்று ஏற்றிருக்கிறார்கள். So Jesus, he hears the cry. அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிற So don't தேவன். believe yourself. அதனால் நீங்க உங்களை Don't நம்பாமல் believe in some person. யார ஒரு மனுஷனையும் Don't believe நம்பாம in a property. எந்த ஒரு சொத்து சுகத்தையும் நம்பாம Don't believe in your jewels. உங்க நகைகளை நம்பாமல் Don't believe in your job. உங்க வேலையை நீங்க நம்பாம Don't believe anyone around you. உங்க சுற்றி இருக்கிற ஜனங்களை நீங்க நம்பாம Don't believe any person. எந்த ஒரு நபரையும் நீங்க நம்பாம Believe in Christ. கிறிஸ்துவை நீங்கள் நம்ப If வேண்டும். you believe in him, நீங்க அவரை நீங்க நம்பினீங்கன்னா then you can have everything. அப்பொழுது நீங்க எல்லாவற்றையும் நீங்க You can get the பெற்றுக்கொள்ளலாம். worldly riches உலகத்தின் ஐஸ்வர்யங்களையும் and you will also get with the riches the blessings of the Lord. உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்கு கூட ஆண்டவருடைய What ஆசீர்வாதங்களை is நீங்க the blessings of the பெற்றுக்கொள்வீங்க. Lord? ஆண்டவருடைய ஐஸ்வர்யங்கள் என்ன? He addeth no sorrow. அதனோட வேதனையை கூட்டார். But I work hard. ஆனா நான் இப்ப கடினமா I உழைக்கிறேன். study. If I study a very high, whatever it is, நான் highly நல்ல qualified. படிப்பை நான் படிச்சு நல்ல and I get a high recruited job. நல்ல ஒரு வேலையில ஒரு கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கிறது. But I cannot say that I will not have sorrow with it. ஆனா அதுல எனக்கு வேதனையே இருக்காது என்று நான் சொல்ல I முடியாது. will have many sorrows. நிறைய வேதனைகள் எனக்கு But இருக்கும். if this job or whatever it is, if it is coming through the Lord, ஆனா இந்த வேலையா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது ஆண்டவர் மூலமாக வந்திருக்கும் என்றால் I might have worked hard, நான் கடினமாக உழைத்திருக்கலாம், might have put hard work, நல்ல கடின உழைப்பை கொடுத்திருக்கலாம். and if it has come from the Lord, அது ஆண்டவரிடத்துல இருந்து வந்திருக்கும் there will என்றால் not be any sorrow. அதனோட அவர் உங்களுக்கு And வேதனை tomorrow கொடுக்க you can மாட்டார். see, நாளைக்கு நீங்க பார்க்க and முடியும். you can enjoy the blessings what the Lord has given with your family for a long time, with a long life. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்களும் உங்க குடும்பமும் ரொம்ப Ask நாட்களாக and it shall be given unto you. கேளுங்கள் அப்பொழுது நீங்க Seek and you பெற்றுக்கொள்வீங்க. shall find. தேடுங்கள் அப்பொழுது You கண்டுபிடிப்பீர்கள். might get a good job and everything what you need, but if you don't have life and if you don't have peace to enjoy it, there's no use. நீங்க நல்ல பணம் சம்பாதிக்கலாம், நல்ல உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் நீங்க பெற்றிருக்கலாம். ஆனா அத நீங்க அனுபவிக்க உங்ககிட்ட சந்தோஷமும் So you சமாதானமும் have உங்ககிட்ட to இல்லைன்னா take Christ in you so that he can make you see tomorrow with all the blessings what he is going to give to you. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கொடுத்த ஆசீர்வாதங்களை நாளைக்கு நீங்க உங்க குடும்பத்தோட நல்லா நீங்க அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு So what கிறிஸ்துவை I have ஏற்றுக்கொள்ள got to do வேண்டும். to receive the blessings of the Lord? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? Put your trust in the Lord. அவர் மேல உங்க நம்பிக்கையை வைங்க. Put your trust in the Lord. அவர் மேல உங்க நம்பிக்கையை Don't வைங்க. put your trust in yourself. உங்க மேல நீங்க நம்பாம Don't put your trust in anything. எத மேலயும் உங்க நம்பிக்கையை Because வைக்காம nothing is going to help you. ஏன்னா எதுவுமே உங்களுக்கு உதவி செய்ய Nothing is going to போறதில்ல. come. Nothing is going to come with you to the end. Till the end. கடைசி வரைக்கும் உங்க கூட இது வரும் என்று எதுவுமே நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. Hallelujah. There are many times we see many problems coming around us. நிறைய நேரங்களிலே நிறைய பிரச்சனைகள் நம்ம சுற்றி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. The pitch darkness the people has
has been covered by the pitch darkness. ஜனங்களை காரிருள் சூழ்ந்திருக்கிறது. The world is covered with darkness. பூமியோ இருளிலும் And the people, the pitch darkness. ஜனங்களை காரிருள் மூடி But இருக்கிறது. if you are in Christ, ஆனா நீங்க கிறிஸ்துவுக்குள் you are இருக்கிறீர்கள் covered by என்றால் His blood. நீங்க அவருடைய ரத்தத்தினால If you are covered by மூடப்பட்டிருக்கீங்க. His blood, நீங்க அவருடைய ரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கீங்க. no witchcraft will be able to overcome you. எந்த ஒரு மந்திரமும் சூனியமும் உங்களை மேற்கொள்ள And no முடியாது. evil eye will be able to pull you down. எந்த ஒரு தீய கண்களும் உங்களை கீழே தள்ள முடியாது. If you are getting a good job, உங்ககிட்ட ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுனா, and if another person comes to know about it, ஒரு வேற யாராச்சும் அதை பற்றி கேள்விப்படுகிறார்கள் and என்றால், if he gets angry against you, அதை கேள்விப்பட்டு அவங்க உங்க மேல பெருமை பொறாமை கொள்றாங்க, இல்ல கோவப்படுறாங்க, and they want your disaster, நீங்க அழிய வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் but என்றால், nothing will happen to you ஆனா அது ஒன்றுமே உங்களுக்கு because you are covered by வராது. the blood of Jesus. ஏன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மூடப்பட்டு So இருக்கிறீங்க. the blood of Jesus protects you from every evil eye. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது எல்லா தீய கண்களிலும் இருந்து உங்களை So பாதுகாக்கிறது. when you are in a job and you are anointed by the person in the high official by getting a high post, நீங்க ஒரு வேலையில இருக்கிறீங்க, உங்க மேனேஜர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வை உங்க வேலையில கொடுத்திருக்கிறார். the authority he is giving, அந்த மேனேஜர் உங்க ஒரு நல்ல ஒரு, because anointing means authority. ஏன்னா அந்த அபிஷேகம் என்பதுதான் அதிகாரம். So he gives an authority. ஒரு நல்ல அதிகாரத்தை உங்ககிட்ட So every கொடுக்கிறார். evil eyes is seeing that. அதனால எல்லா தீய கண்களும் உங்களை Because பார்த்து they see கொண்டிருக்கும். you're not going to fall. அவங்க பார்க்கிறதுனால நீங்க கீழே விழ Because போறது you're இல்ல. caught by the blood. ஏன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மூடப்பட்டு The இருக்கிறீங்க. evil eyes cannot penetrate inside you. அந்த தீய கண்கள் உங்களுக்குள்ள பாய If முடியாது. Christ is not inside me, இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருப்பார் if என்றார். Christ is not inside me, if Christ is not inside me, இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இல்லாமல் இருப்பார் என்றால், then the evil eyes will penetrate inside me and my mind. அப்பொழுது அந்த தீய கண்களானது எனக்குள்ளும் என் When எண்ணங்களுக்குள்ளும் the பாயும். evil eye penetrates my mind, அந்த தீய கண்கள் என் எண்ணங்களுக்குள்ளே பாயும் போது, without my knowledge, the evil eye will penetrate my mind and some discouragement will come inside me. எனக்கே தெரியாம அந்த தீய கண்களானது என் எண்ணங்களுக்குள்ளே போகும். அதன் மூலமாக நான் மனம் சோர்வுக்குள்ளே And I தள்ளப்படுவேன். cannot enjoy what I have. இது நிமித்தமாக நான் பெற்றிருக்கிற காரியத்திலே நான் களி கூற You முடியாது, cannot be சந்தோஷப்பட able முடியாது. to speak with your loved ones. நீங்க உங்களுக்கு அன்பானவர்களோட பேச முடியாது. This evil eye will not allow you to speak with your loved ones. இந்த தீய கண்களானது உங்ககிட்ட இருக்கிற அன்பானவர்கள் கிட்ட பேச விடாது. You will think, why I am like this? ஏன் நான் இப்படி இருக்கேன் என்று நீங்க Why நினைப்பீங்க. am I like this? ஏன் நான் இப்படி இருக்கிறேன் என்று நீங்க I am not நினைப்பீங்க. able to talk with my loved ones. எனக்கு அன்பானவர்கள் கூட என்னால பேச முடியலையே. And it's why? Because there's an evil eye. இது எல்லாமே ஏன் என்றால் ஒரு தீய கண்கள். The evil eyes, it penetrated inside your mind. அந்த தீய கண்களானது உங்க எண்ணங்களுக்குள்ளே பாய்ந்து, And it has got the power to nullify the love what you have for your loved ones. நீங்க உங்களுக்கு உங்க ஜனங்கள் மேல வைத்திருக்கிற அன்பை அது முற்றிகரிக்கிறதாக இருக்கிறது. So you are not able to love the people whom you have to love. அதனால் நீங்க யார் மேல அன்பு செலுத்தணுமோ அவங்க மேல நீங்க அன்பு செலுத்த முடியாம So இருக்கீங்க. there's power in the evil eyes. இந்த தீய கண்களிலே வல்லமை இருக்கிறது. So if you believe in you, you cannot overcome that. நீங்க உங்களை நம்பி இருக்கிற ஜனமா இருந்தீங்கன்னா இவைகளை உங்களால மேற்கொள்ள முடியாது. But if you believe in Christ, ஆனா கிறிஸ்துவின் மேல உங்க நம்பிக்கை You are இருக்கும் caught by the என்றால், blood. நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால You are caught by the மூடப்பட்டிருக்கீங்க. அவருடைய ரத்தத்தினால and the evil மூடப்பட்டிருக்கீங்க. eye, that spirit cannot enter your mind. அப்பொழுது அந்த தீய கண்களானது அவர்கள் எப்படிப்பட்ட கண்களுடன் உங்களை பார்த்தாலும் அது உங்க It எண்ணங்களுக்குள்ள cannot நுழைய touch முடியாது. your mind. உங்க எண்ணங்களே அதை தொட முடியாது. It cannot touch your mind. உங்க எண்ணங்களிலே அதை Because தொட it's not முடியாது. able to touch your mind, nothing is going to happen to you and your family. அது உங்க எண்ணங்களை தொட முடியாமல் இருக்கிறபடினாலே உங்களுக்கும் உங்க See, அன்பானவர்களுக்கும் உங்க you குடும்பத்துக்கும் might ஒன்றுமே earn, you நடக்காது. might have everything, but I say you should be able to enjoy what the Lord has given to you. நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கலாம், எல்லாத்தையும் நீங்க வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிக்கிறவர்களாக And நீங்க இருக்க வேண்டும். your days should be, more than what you think you should be. நீங்க இவ்வளவு நாள் நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறதை காட்டிலும் உங்களுடைய நாட்கள் பெருக Your வேண்டும். days of life in this world should be increased by the Lord. இந்த உலகத்திலே நீங்க வாழ்கின்ற நாட்களானது ஆண்டவரால் பெருகப்பட வேண்டும். The evil eyes
can shorten your life. இந்த தீய கண்களானது உங்களுடைய ஜீவன் நாட்களை குறைக்க முடியும். Because that evil eyes, daily it will be penetrating. One day it will pull you down. ஏன்னா அந்த தீய கண்களானது ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் உங்களுக்குள்ள போய் உங்களை அப்படியே கீழே தள்ளுகிறதாக இருக்கிறது. உங்க கடின உழைப்பு உங்களுக்கு உதவி செய்யாது. உங்ககிட்ட இருக்கிற பணம் உங்களுக்கு உதவ முடியாது. Evil around is somehow trying to pull everyone down. ஏன்னா உங்க சுற்றி இருக்கிற இந்த தீய காரியங்களானது உங்களை எப்படியோ கீழே தள்ள வேண்டும் என்று காத்திருக்கிறது. So don't believe your mind. அதனால உங்க எண்ணங்களை நீங்கள் நம்பாதீர்கள். Don't believe what your mind says. உங்க எண்ணங்கள் என்ன சொல்லுகிறதை நீங்க கேட்காதீர்கள். Believe what the Spirit of the living God says to you. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்ககிட்ட என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்க கேட்க வேண்டும். உங்க நம்பிக்கை அவர் மேல நீங்க வைக்க வேண்டும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் தாங்கி நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் தாங்கி நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? சொல்லுங்க. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது தீய கண்கள் உன்னை தொடாது. எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். When the Lord is in your side, who will be able to overcome you? When the Lord is in your side, who will be able to overtake you? Put your trust in the Lord God only. He will take care of you. He will see you through everything, and nothing shall harm you. நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் தாங்கி நடத்திடுவார். Come on, sing. Hallelujah. Can you slightly increase? நித்தமும் தாங்கி கிருபைகளின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். எந்த தீங்கும் என்னை அணுகாது, நான் பாதுகாப்பாயிருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயம், ரத்தம் ரத்தம் ஜெயமே. எல்லாரும் சொல்லுங்க, கமா இங்கிலீஷ் பண்ணியா? ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயம். மாஸ்டர் மாஸ்டர் கலங்கி தாவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார்.
தேவன் செய்வார். Hallelujah. So there are so many evil eyes watching. கண்கள் நம்மளை உற்று பார்த்து கொண்டே So never say that you believe in yourself. அதெல்லாம் நீங்க ஒருபோதும் நான் என்ன நம்புறேன், உங்களை நீங்க நம்பி இருக்கிறீங்க என்று நீங்க I'm சொல்லாதீங்க. telling you again and again. நான் மறுபடியும் A உங்ககிட்ட person who சொல்லுகிறேன், believes in Christ கிறிஸ்துவை நம்பி இருக்கிற ஜனங்கள் should never say that he believes in himself. அவர்கள் ஒருபோதும் அவர்கள் நம்பி இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடாது. When I had been doing business, when I came up in my life, I never said that I believe in me. நான் பிசினஸ் செய்த நாட்களிலாக இருக்கட்டும், வாழ்க்கையில முன்னேறி வந்த நாட்களிலும் கூட நான் நம்பி இருக்கிறேன்னு ஒரு காலமும் சொன்னதில்லை. Slowly the Lord took me to the higher place. என் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்த இடங்களிலே என்னை கொண்டு போனார். In my business, the Lord made me to be the best. என்னோட வேலையில இருக்கட்டும், ஆண்டவர் என்னை சிறந்திருக்கும்படி செய்தார். At the time when I had been doing the business, what I had been doing, the Lord made me shine in everything, and the Lord was able to lift me higher and higher. நான் செய்த வேலையில ஆண்டவர் என்னை சிறந்திருக்கும்படி செய்து உயர என்னை எழுப்பினார். And that was the blessings of the Lord. இதுதான் ஆண்டவருடைய The ஆசீர்வாதங்கள். blessings of the Lord rested upon me because I believed in His word. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என் மேல தங்கி இருந்தது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளில நான் I இருந்தேன். was a person who used to do very hard work. நான் கடினமாக உழைக்கிற ஒரு நபர். But I worked hard. நான் கடினமாக உழைச்சேன். I did not believe in what I worked. ஆனா நான் கடினமான உழைப்பை நான் நம்பாமல். And I used to say, Lord, if it is not your will, tomorrow I cannot live. நான் சொல்லுவேன், ஆண்டவரே உங்க சித்தம் இல்லை என்றால் நாளைக்கு நான் உயிரோட இருக்க And now முடியாது. I am a successful businessman, but now I can say that because you are not with me, I cannot live tomorrow. நான் இப்போ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறையில நான் இருக்கலாம். ஆனா இவைகள் எல்லாமே நீங்க எல்லாமே எனக்கு வந்திருக்காது. Without you, nothing, Lord. நீங்க எல்லாமே எனக்கு ஒன்றுமே இல்ல It's because of ஆண்டவரே. you, Lord. நீங்க நான் தான் எல்லாமே எனக்கு. And when I was 26 years, I used to go for walking. நான் 26 வயதுல இருந்து வாக்கிங் போவேன். In my 26th year, I started walking in Ananagattava. 26 வயசுல இருந்து நான் வாக்கிங் போறது I தவறு was not ஆரம்பிச்சேன். very, I'm not, I was not, I did not put much weight. அப்போ நான் ரொம்ப வெயிட்லாம் போடல. I was slightly slim and exactly what I had to be. ஒல்லியா தான் இருப்பேன். அந்த வயசுக்கு ஏற்ற ஒரு அளவுல தான் But இருந்தேன். I used to walk. ஆனா நான் நடப்பேன். I did not know why I started walking in எனக்கு 26 தெரியாது years. நான் ஏன் 26 வயசுலயே நடக்க ஆரம்பிச்சேன். Might be the Lord trained me in walking so that the Lord has got a work for me to walk in the hills. இந்த வாக்கிங்கை ஏன் ஆண்டவர் என்ன பண்ண வச்சாருன்னா, இவர் மலையில நடக்கணும் என்று ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக I என்னை thought அப்படி செய்ய வைத்தார். I'm doing of my own will. நான் நினைச்சேன் நான் என்னுடைய சுய சித்தத்தின்படி தான் நான் இந்த A வாக்கிங் person பண்றேன். who puts his trust in the Lord is being maintained by the Lord, and the Lord makes him do everything for His glory. ஆனா ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற ஜனங்களுக்கோ அவர்கள் என்ன செய்தாலும் ஆண்டவரே அதுக்கு வழிகாட்டியாக So, because இருந்து I அவருடைய have been மகிமைக்காக செய்யும்படி walking வைப்பார். from 26 years, நான் 26 வயதுல இருந்தே நடக்கிறதுனால and I used to be the fastest walker in Ananagattava. டவர்லயே ரொம்ப ஃபாஸ்டா நான் தான் I நடப்பேன். think every MLA and every MP who used to walk in my time, and every general manager, everyone know me. அந்த நாட்டிலே என் கூட நடந்த எல்லாருக்குமே தெரியும். Everyone, top people, they know me யாரா இருந்தாலும் சரி உயர்ந்த because the fastest walker in tower. ஏன்னா நான் அவ்வளவு ஃபாஸ்டா நடப்பேன் டவர்ல. So I was called a Superman. அதனால என்ன சூப்பர்மேன் தான் கூப்பிடுவாங்க. I was called Superman in tower டவர்ல by இருக்க all these people. இந்த ஜனங்கள்லாம் என்ன சூப்பர்மேன் கூப்பிடுவாங்க. Fastest walker. இவ்வளவு ஃபாஸ்டா So everyone நடக்கிறேன். knows me. அதனால எல்லாருக்குமே என்ன தெரியும். So I'll be always walking in the opposite direction நான் எப்பவுமே ஆப்போசிட்ல தான் நடப்பேன். because if I walk in the same direction everyone walks, they will make me walk slow. ஏன்னா எல்லாரும் நடக்கிற அதே வழியில நான் நடந்தேன்னா அவங்க எல்லாம் ஸ்லோவா நடக்கிறதுனால நானும் ஸ்லோவா நடக்கணும் என்பதற்காக, So நடந்து போயிடுவேணும் நடந்து பயத்துல. போயிடுவேனோ என்பதற்காக So I'll be running in the opposite direction. ஆப்போசிட்ல தான் நான் So every day I used to walk 10 rounds in the Nanagattava. டவர்ல 10 ரவுண்ட் நான் நடப்பேன் ஒவ்வொரு And நாளும். 10 rounds is 5 kilometers. 10 ரவுண்ட் 5 கிலோமீட்டர். So I used to say,
I was a businessman, an ordinary man. நான் ஒரு சாதாரணமான மனுஷன் தான், பிசினஸ் செய்து கொண்டிருந்தேன். So you know what I used to say? ஆனா நான் என்ன சொல்லுவேன்? See Lord, I finished my 5 rounds. ஆண்டவரே பாருங்க, நான் 5 ரவுண்ட் முடிச்சிட்டேன். And this again, if I have to finish another 5 rounds, I do not know whether I will be able to finish it. இன்னொரு 5 ரவுண்ட் என்னால நடக்க முடியுமா இல்லையா எனக்கு தெரியல. I might have strengthened my body, என் சரீரத்துல எனக்கு பலன் இருக்கலாம், but I might fall. ஆனா நான் கீழேயும் விழலாம். But without you, I cannot be able to manage to walk the other 5 rounds. ஆனா நீங்க இல்லாம இன்னும் எத்தனை ரவுண்டா இருந்தாலும் என்னால நடக்க முடியாது. Without you, I cannot do that. நீங்க இல்லாம என்னால நடக்க So முடியாது. from the beginning, my trust was in Him. அப்போத்துல இருந்தே என்னுடைய நம்பிக்கை நான் அவர் மேலதான் I might have வச்சிருந்தேன். doing business, whatever it is, I was successful in everything. நான் பிசினஸ் செய்யலாம், என்ன செஞ்சாலும் அதுல நல்ல சிறந்திருந்தேன். I had the best cars, I had everything. எல்லாமே என்கிட்ட இருந்தது. And those days, even in my road, they didn't have cars, but I was one of the person who had the best cars, not one car, many cars. இந்த நாட்களில யார்கிட்டயும் கார் இல்லாத நேரத்துல கூட ஆண்டவர் எனக்கு கார் கொடுத்து We had வைத்திருந்தார். air condition in my house. வீட்ல ஏசி எல்லாம் Those இருந்தது. days, no one had. அந்த நாட்களில யார் Now வீட்லயும் everyone இருக்காது. has. எல்லார்கிட்டயும் Now இருக்காது. everyone has a car. ஆனா இப்பொழுது எல்லார்கிட்டயும் Now கார் இருக்கு. everyone has a very wonderful car. நல்ல உயர்ந்த But கார்ல those days, the Lord blessed me ஆனா அந்த நாட்கள் because I put my trust in Him. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். ஏன்னா And என்னோட even நம்பிக்கை அவர் then, I மேல said, Lord, வைத்திருந்தேன். without you, I cannot do this. அப்போ கூட நான் என்ன சொன்னேன்னா, ஆண்டவரே நீங்க இல்லாம எனக்கு I put இதெல்லாம் my trust in கிடையாது. Him. நான் என் நம்பிக்கை அவர் மேல Many வச்சிருந்தேன். times I have sung this song. நிறைய நேரங்களில் இந்த பாடலை I நான் think you might have பாடியிருக்கேன். heard this song now. நீங்க இப்பொழுதுதான் இந்த பாடலை I கேட்டிருக்கலாம். think I would have heard 90s. ஆனா அப்பத்துல இருந்தே இந்த பாடலை நான் பாடியிருக்கிறேன். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அவரே உன்னை நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் தாங்கி நடத்திடுவார், நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் தாங்கி நடத்திடுவார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை என்ன சொல்லுவோம்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது எல்லாம் சொல்லுங்க, come on. எல்லாம் சொல்லுங்க, come on. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது எல்லாம் சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். Hallelujah. So today, how many of you are going to say what I am saying is correct? அதனால் இந்நாளிலே இங்க இருக்கிற எத்தனை பேர் நான் சொல்றது கரெக்ட் என்று உணர்றீங்க? Can you raise your hands? கைகளை உயர்த்த முடியுமா? சும்மா எனக்காக கை தூக்குறீங்களா? அம்மா எனக்காக கை உயர்த்தாமல் How many of you can say that yes, what you are saying is correct? எத்தனை பேரால உண்மையா சொல்ல முடியும்? I put ஆமா my trust in பாஸ்டர், நீங்க சொல்றது கரெக்ட். நான் என் நான் நம்பிக்கை என் அவர் நம்பிக்கை அவர் மேல் மேல வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. I'm covered by the blood of Jesus Christ. I'm covered by the blood of, come on, raise your hands. உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, I'm covered by the blood of Jesus. I'm covered by the blood of Jesus. I put my trust in thee. சொல்லுப்பா, கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் உம்மை நம்பிக்கை மூடப்பட்டிருக்கிறேன். வைத்திருக்கிறேன். நான் உங்க மேல நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். Oh, the
world cannot save me. இந்த உலகமானது என்னை காப்பாற்ற You can முடியாது. save me. ஆனா நீங்க என்ன காப்பாற்ற I put முடியும். my trust in thee. என் நம்பிக்கை நான் உங்க மேல வைத்திருக்கிறேன். Tomorrow I shall live. நாளைக்கு நான் ஜீவனோட இருப்பேன். Tomorrow I shall live. நாளைக்கு நான் ஜீவனோட This week I shall இருப்பேன். live. இந்த வாரத்திலே நான் ஜீவனோட This இருப்பேன். month I shall live. இந்த மாதத்திலே நான் This ஜீவனோட year I shall இருப்பேன். live. இந்த ஆண்டிலே This நான் coming ஜீவனோட year I shall இருப்பேன். live. இந்த வரப்போகிற This ஆண்டிலே 2025, nothing is going to happen to me. இந்த 2025 ஆண்டிலே ஒரு தீங்கும் எனக்கு Nothing is going to happen to வராது. my family. என் குடும்பத்துக்கு ஒரு தீங்கும் Nothing is going to happen to வராது. anyone in my என் family. குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் ஒரு We தீங்கும் are going to be வராது. protected by the blood of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் மூடப்பட்டு We are போகிறோம். going to be covered by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் No மூடி weapon இருப்போம். formed against us shall prosper. எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காது. No weapon formed against us shall prosper. எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் No tongue வாய்க்காது. shall be able to, no weapon shall be able to prosper. எந்த நாவா இருக்கட்டும் எந்த ஆயுதமா இருக்கட்டும் எதுவும் வாய்க்கவே வாய்க்காது. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Glory to the Lord. தேவனுக்கே மகிமை Glory to உண்டாகட்டும். the Lord. Can you put salvation in the church? Hallelujah. Before that, I just pray in English. Father God, we pray for the people all around the world. ஆண்டவராகிய தேவனே, பிதாவாகிய தேவனே, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray with all our heart. எங்க முழு இருதயத்தோட நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, there are many people with many problems in their life. ஆண்டவரே, நிறைய ஜனங்கள் அவங்க வாழ்க்கையில நிறைய விதமான பிரச்சனைகளோட Many people have இருக்காங்க. money and they have everything, but they don't have peace in their house. நிறைய பேர்கிட்ட காசு இருக்கு, ஆனா வீட்டுல சமாதானம் இல்லாமல் They do not இருக்கிறார்கள். know how to get the happiness inside the house. எப்படி நிரந்தரமான சந்தோஷத்தை அவங்க வீட்டுக்குள்ள பெறுவது என்று Father தெரியாமல் God, we call இருக்கிறார்கள். upon you in the name of our Lord and Savior Jesus Christ. Help them, Lord. பிதாவாகிய தேவனே, இவர்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, Deliver them இவர்களுக்கு from உதவி every செய்யுங்க. problems. அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து அவங்களை Deliver விடுதலை them. செய்யுங்க. Deliver them. அவங்களை விடுதலை செய்யுங்க. Heal them. அவங்களை சுகப்படுத்துங்க. Let prosperity be over their house. அவங்க வீட்டின் மேலே உம்முடைய ஐஸ்வர்யமும் உம்முடைய Let the cloud of the Lord be upon their ஆசீர்வாதமும் house. உம்முடைய மேகமானது அவங்க வீட்டின் Let மேலே the presence of the தங்குவதாக. Lord be upon their house. உம்முடைய பிரசன்னமானது அவங்க வீட்டின் மேலே இருப்பதாக. Daytime a cloud of grace. கிருபையின் மேகம், Nighttime a cloud of grace. இரவிலே கிருபையின் மேகமாகவும் And a cloud of fire in the night. இரவிலே அக்கினியின் மேகமாகவும் And in the daytime a cloud for a shade to the people of the Lord. பகலிலே ஒரு நிழலை கொடுக்கிற ஒரு மேகமாகவும். Oh, hallelujah. ஹல்லேலூயா. Father God, we know that you heard our prayer. பிதாவாகிய தேவனே, எனக்கு தெரியும் நீங்க எங்களுடைய Heal the ஜெபத்தை people who need the கேட்டிருக்கிறீங்க. healing. யாருக்கெல்லாம் சுகம் வேண்டுமோ அவங்களுக்கு சுகத்தை கொடுங்க. Heal the people who need the healing. யாருக்கு சுகம் வேணுமோ அவங்களுக்கு சுகத்தை கொடுங்க. Heal the people who need the healing. யாருக்கெல்லாம் சுகம் வேணுமோ அவங்களுக்கு சுகத்தை You are கொடுங்க. a God of possibilities. உங்களால எல்லாமே கூடும். You are a God of possibilities. உங்களால கூடாத காரியம் Nothing is ஒன்றுமில்லை. impossible for you. உங்களால கூடாமல் ஒன்றுமே இல்லை. We break every evil power in the name of our Lord and Savior Jesus Christ. ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா விதமான சாத்தானின் Let the காரியங்களையும் power of நாங்கள் God come முற்றுகையிடுகிறோம். upon every person, everyone's house in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரே, எல்லார் மேலும் எல்லாரின் வீட்டின் மேலும் உம்முடைய வல்லமையானது வந்து Let them இறங்குவதாக. flourish. Let them flourish. அவர்கள் செழிப்படைவார்களாக. Let them be covered by prosperity. அவர்கள் உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் செழிப்பினால். செழிப்பினால் மூடப்படுவார்களாக. Let them be covered by the prosperity of healing உம்முடைய சுகத்தின் செழிப்பினால் மூடப்படுவார்களாக. and the prosperity of peace உம்முடைய சமாதானத்தின் செழிப்பினால் மூடப்படுவார்களாக. and a prosperity in long life. அவங்களுடைய நீடித்த நாட்களிலே ஒரு செழிப்பு. We believe in you, Lord. உங்களை நாங்க நம்பி We இருக்கிறோம் put our ஆண்டவரே. trust in you, Lord. எங்க நம்பிக்கையை உங்க மேல வைத்திருக்கிறோம். You shall do everything for your people. உம்முடைய ஜனங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நீர். God be the glory. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Hallelujah. ஹல்லேலூயா. Glory to God. He has lifted me up. He has lifted me up. I know He stretched out His arm and He lifted me up, and that's why I love Him so. Endronia, Endrona. Oh, hallelujah.
I'll praise Him more and more. Oh, glory to God. He has lifted me up. He has lifted me up. I know He stretched out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And then I stand upon the other shore, I praise Him more and more. And then I stand across the other shore, I praise Him more and more. Oh, glory to God, He has lifted me up. He has lifted me up. I know He stretched out His hand and He lifted me up, and that's why I love Him. God be the glory. Hallelujah. Praise the Lord.